வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் கொண்டாடும் மகா சிவராத்திரி உருவான வரலாறு பற்றி பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்குள்ள போகலாம். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிரையில் சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படும். உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அன்று ஒரு நாள் இரவு சிவபக்தர்கள் கண்விழித்திருந்து இறைவனை வழிபாடு செய்வார்கள். மகா சிவராத்திரி எப்படி உருவானது? ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான போது அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின. இதனால் அண்ட பிரபண்ட உலகம் செயலற்று இருந்தது. கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரபண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார். அப்போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார். தாய் பார்வதி தேவியின் வேண்டுகோள். உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் உயிர்களும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை சிவனிடத்தில் வேண்டினாள். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை சிவபெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டாள். பார்வதி தேவியின் வேண்டுகோளை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். இந்த காலத்தையே மகா சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. இதை போலவே புராணங்கள் இன்னொரு கதையையும் மகா சிவராத்திரி உருவாக காரணமாக கூறப்படுகிறது. அது பிரம்மா விஷ்ணு சண்டை. ஒரு முறை பிரம்மா விஷ்ணு இருவருக்குள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டனர். அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர். அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார். தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர் என்று கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவஜோதியாய் எழுந்தருளினார். அந்த சோதனையை ஏற்றவராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியை காண பூமியை தோண்டி சென்றார் விஷ்ணு. அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியை காண வானத்திற்கு எழும்பினார். இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார். உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் களைப்படைந்திருந்த நிலையில் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவை கண்டார். அப்போது பிரம்மன் அந்த தாளம்பூவை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க, நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன், யுகம் யுகமாய் பயணித்தும் பூமியை அடையவில்லை என்று கூறியது. தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க, தாளம்பூ அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானிடமும் உரைத்தது. பிரம்மனுக்காக தாளம்பூ பொய் கூறியதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்னி பிளம்பாக மாறினார். இதனால் இந்திரன், யமன், அக்னி, குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் 8 பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற வேண்டினர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஓர் மாலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினர். அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி நாளில் வில்வ இலைகள் ஏன் சிவனுக்கு மிகவும் உகந்ததாக கூறப்படுகிறது என்று தெரியுமா? ஒரு சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒரு வனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றுள்ளது. சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரர் வில்வ மரத்தில் ஏறினார். சிங்கம் மரத்தின் அடிப்பகுதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது. மரத்தில் இருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரர் வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே இறக்கி போட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன. வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்த சிவன்
பறவைகளை கொல்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார். இந்த கதை சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சிவலிங்கத்தின் புராண கதை மகா சிவராத்திரியுடன் ஆழமாக தொடர்புடையது. மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினான் என்று நம்பப்படுகிறது. அப்போதிலிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் சிவனின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள். சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவதன் ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது. எனவே இன்று இரவு சிவனுக்கு பால், திருமஞ்சனம், இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று 4 கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். மகா சிவராத்திரி விரதம் பலன் தரும் பரிகாரங்கள். மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும், காரிய வெற்றியும் ஏற்படும். சிவாய நம என்று சித்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். அந்த புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் கூடும், பொருளாதார நிலையும் உயரும். ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஓராண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.